1962 எல்லாம் அமைதியாக இருந்த மாதிரி தோன்றிய நேரம். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருந்தது. அதை சிலர் மட்டும் பார்த்திருந்தார்கள். அந்த காலத்தில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்திய அரசாங்கத்துக்கு பல முறை வார்னிங் கொடுத்தது. சீனா பார்டர் மெதுவாக பில்டப் ஆகி கொண்டிருந்தது. ட்ரூப்ஸ் நகர்வுகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிளியர் சிக்னல். ஆனால் அந்த வார்னிங்ஸ் அரசியல் நிலைப்பாடுகளின் சத்தத்தில் மங்கி போனது. ஹிந்தி சினி பாய் பாய் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்த நேரம் கான்ஃப்ளிக்ட் வராது என்ற ஒரு டிசிஷன் மேக்கிங்கை ஷேப் செய்தது. ஃபீல்டிலிருந்த ரிப்போர்ட் சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி மற்றும் அரசியல் பிலீஃப் இடையே ஒரு பெரிய கேப் உருவானது. அக்டோபர் 19, 1962 சீனா திடீரென்று அட்டாக் லான்ச் செய்தது. இந்தியாவின் பல பார்டர் போஸ்ட் ப்ரிப்பேர்ட் இல்லாமல் இருந்தது. கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், ராபிட் கலாப்ஸ். அந்த சில நாட்களில் நடந்தது ஒரு சிம்பிள் டிஃபீட் இல்லை, அது ஒரு பெயின்ஃபுல் ரியலைசேஷன். ஒரு நாட்டின் பாதுகாப்பு இன்டெலிஜென்ஸில் மட்டும் இல்லை, அந்த இன்டெலிஜென்ஸ்